இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஏற்றத்தாழ்வுகளும் உற்சாகமும் மன உளைச்சலும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் துலாம் ராசிக்கு இருக்கும். நாம் ஆர்வத்தில் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காகலாம் பொய் சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்களுக்கு உண்மையான நிலையை சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவங்க அதுக்கான முடிவை அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிப்பாங்க. துலாம் ராசிக்கு இன்னொரு வகையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்க்கை துணையால் ஒரு வகையில் நல்ல வருமானம் கிடைக்குங்கிறது இந்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். வீட்டுக்கு வரக்கூடிய நிறைய பரிசு பொருட்கள் நிறைய சேரும். வீட்டுக்கு தேவைப்பட்ட இந்த ஆடம்பர பொருட்கள் நிறைய சேரும். சில இடங்களில் நகை நட்டுக்கள் கூட சேரும். இது எதுவும் நம்ம முயற்சியால் வருதோ இல்லையா, மற்றவர்கள் கொடுக்குற காரணத்தினாலே நமக்கு சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வரக்கூடிய சிந்தனைகள் உள்ளுணர்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ பயமுறுத்துகிற மாதிரியும் கெட்டது நடக்கிற மாதிரியும் மனசுக்குள்ள சிந்தனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சி வர்ற வரையில் ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி வீட்டில் கட்டி தொங்க விட்டாங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் சிந்தனைகள்லாம் வராமல் இருக்கும். வாழ்க்கை துணை பாதிக்கப்படாமல் அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயங்களை அடைவதற்காக மலை மீது உள்ள முருகனை வழிபடுவது நல்ல சிறப்பை தரும்.